சங்கராபுரம் அருகே அரசு மதுபான கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்பதால் ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்யும் மது பிரியர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். ஊழியர்கள் ஸ்டிக்கர் வைத்துக்கொண்டு கூடுதல் விலைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பதாகவும் மது பிரியர்கள் புகார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பாவளம் கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையில் மது பிரியர்கள் மது பாட்டில் வாங்கும் பொழுது கூடுதலாக 10 ரூபாய் கேட்பதாக குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு மதுபான கடைக்கு சென்று மது வாங்கிய ஒருவர் ஊழியரிடம் பில் கேட்டுள்ளார். அதில் மது பாட்டிலின் விலையை போட்டுவிட்டு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதால் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் குறைந்த விலையில் உள்ள மது பாட்டில்களை மொத்தமாக கடைகளுக்கு பிளாக்கில் விற்பனை செய்வதாகவும் கடை ஊழியர்களே ஸ்டிக்கர் வைத்துக்கொண்டு விலையை ஒட்டுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. கூடுதலாக 10 ரூபாய் வாங்கும் மதுக்கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மது பிரியர்களின் கோரிக்கை. நீங்க வாங்கின அமௌண்ட்டை போட்டு கொடுங்க. பில்லு வாங்கின அமௌண்ட்டு போடுங்க. இது வந்து பழைய ரேட்டில் 2024 இருக்க புது ஸ்டிக்கர் போடலாம். அது கொடு. அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா அந்த அமௌண்ட்டை ஏறி கூட நான் கேட்பேன்ல. வாங்கிறதே இல்லை, கேட்கறது இல்லை. எங்களுக்கு அது தேவையில்லாத பில்லுனா பில்லில் போடு. 270 270 பில்லில் போடு. நீ 270 ரூபா பில்லில் போடுங்க. 270 ரூபா பில்லுனா பில்லு கொடு. போட மாட்டாங்கன்னா 10 ரூபா பணம் கொடு. கொடு கொடு சரியாயிடும். கொடு. யாரு நீ எடுங்க. வீடியோனா புது பில்லு வந்து இதில் நான் ஸ்டிக்கர் ஓட்டலன்ற புது பில்லுன்ற ஸ்டிக்கர் ஓட்டலன்றல பழைய ரேட்டு தானே இருக்குது. அது எப்படி நீ புதுசாக புது பில்லுனா புது பில்லு ஒட்டு. இல்லை புது பில்லு ஓட்டு. புது பில்லு ஓட்ட வைங்கல ஒட்ட. வில்லேஜில் படிப்பது இல்லாத ஏரியாவில் ஒரு சிட்டியில் இருந்தால் உங்களுக்கு தெரியும். வில்லேஜில் வந்து சரக்கு ஓட்டும் போது அவங்க ரேட்டை பார்ப்போம். ஒன்று ஒருத்தர் தான் நீ எதுவுமே சொல்லாமல் நீ அவங்க கொடுக்குறது தான் ரேட்டுன்னா எப்படின்னா ஏற்றுக்கோங்க. அரசு உயிர்னா உங்களை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லலாம். நீங்கள் அரசு உயிர் தான். நீங்கள் அரசை கேட்கணுன்றதா. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறோம் நீ சொல்லி கேட்கலன்னா 240 ரூபா அதில் போட்டுக்குது. 270 ரூபானா நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்கு ரிட்டர்ன் அனுப்பி ஸ்டிக்கர் ஒட்டிருக்கணும். அது ஒட்டாத்து உங்க தப்பு. இந்த டைம்ல இருப்பா ஏன்பா அனுப்ப முடியாதா? ஒன்னே மார்க்கரால இது பண்ணணும். நீங்கள் ஒன்னே மார்க்கரால உங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டிக்கர் ஓட்டணும். சரி. நீங்கள் ஸ்டிக்கர் எப்போ ஆனது? இது ஸ்டிக்கர் எப்போ ஆனது? இல்லைண்ணா இப்போ ஒரு இந்த நாள் ஆகிட்டு போயிட்டு அப்படின்னு தெரியுமில்ல. சரி, இப்போ இது மாதிரி பப்ளிக் வந்து 240 ரூபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்டு பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ பில்லு 270 கொடுங்க. 270 வாங்கிட்டு 260 பில் கொடுத்தீங்கன்னா 5 ரூபா. ஒரு சில இடத்துல 5 ரூபா நீங்கள் 10 ரூபா வாங்குறீங்களா? இல்லாதவெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் அனுசரிச்சு அதெல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் அனுசரிச்சு 10 ரூபா கம்மியாக இருந்தால் கூட கொடுக்குறாரு. அதெல்லாம் அனுசரிச்சு கொடுக்குறாரு. வேற ஆளுன்னா கொடுக்க மாட்டாரு. இவரெல்லாம் கொடுக்குறாரு. இல்லை இவரெல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் கொடுக்குறாரு. சரி விட்றா. ஷாப் நம்பர் வந்து 11,748. அரசு மதுபான கடையான லைசன்ஸே இல்லாமல் இருக்குது. அரசு மதுபான கடை பதிவெண் போர்டு இல்லாமல் வச்சுருக்காங்க. கடை எம்ஆர்பி ரேட்டு 240 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் 270 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் 260 ரூபாய்க்கு பில்லு கேட்கும்போது 260 ரூபாய்க்கு தான் தராங்க. 10 ரூபாய்க்கு எங்கேயுமே நான் பில்லு தர மாட்டேன்னு சொல்கிறேன். 40 ரூபா ஸ்டிக்கர் கேட்கும்போது ஸ்டிக்கர் தீர்ந்து போச்சு. விற்பனையாளர் அப்படி சொல்கிறாரு. புது ஸ்டிக்கர் ஒட்டும் அது தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறாரு. பாவளம் கிராமத்தில் மதுபான ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பில் அதாவது 3-4 நாளாக 140 ரூபா 140 ரூபா கோட்ரு சரக்கே இல்லை. அதனால் அதாவது பிளாக்கில் கேட்குறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் மதுபான கடை ஊழியர்கள் எல்லாமே பூரா பிளாக்கில் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதனால் பொதுமக்கள் எல்லாமே நாங்கள் அதுமாரி அது பாக்ஸாக எல்லாம்
கேட்குறவங்களுக்கு அந்த பிளாக்ல விற்கிறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அந்த ஊழியர்கள். அதனால் அந்த பொதுமக்கள் நாங்கள்லாம் கூலி வேலை செஞ்சுட்டு வர ஆளுங்க. சாயங்கால டைமில் நைட்டு எப்போ வந்து கேட்டாலும் அந்த 140 ரூபா கோட்டரே இல்லை. இப்போ 3, 4, 5 நாளாவே சரக்கு இல்லாதால ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இப்போ 230 ரூபா கோட்டரு, நேற்று 150 ரூபா 170 ரூபான்னாங்க. இன்றைக்கி 220 ரூபா 230 270 வரைக்கும் வந்து போச்சு. இதில் கேட்டால் பில்லு வந்து 260 ரூபா தான் போட்டு கொடுக்குறாங்க. இந்த பிளாக்கில் கொடுக்குறத கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ராவலத்தில் ஒயின் ஷாப்பு நிரந்தரமாக நடக்கிற மாதிரின்னா பிளாக்கில் கொடுக்குறத நிறுத்தணும். தாய்மான வேண்டுகோள் தமிழக அரசுக்கு.